மதுரை முத்தண்ணே ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு இன்டீரியர் ஒர்க்கு, எக்ஸ்டீரியர் ஒர்க்கு, நம்ம வேலை சம்பந்தமாக நிறைய வேலைகள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, அரசப்பட்டி அவரோட சொந்த கிராமம். அங்கே அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து வாழ்ந்து மறைஞ்ச பழைய வீடு. அந்த வீட்டில் வந்து வீடை ஃபுல்லும் மராமத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவில் ஒர்க் வந்து நம்ம பார்க்கல. அதில் நம்மளோட வேலை என்னன்னா ஷெட் ஒர்க் மட்டும்தான். ஷெட் ஒர்க்கு, SS இதுதான். இது போக வந்து ஒரு நினைவு இடமா இதை மாற்றணும், நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னாரு. அவர் இதை சிம்பிளாக தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சாரு. அண்ணன் எப்பவுமே அப்படிதான், ஓப்பன் பண்ணும்போது சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரே நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது. நகைச்சுவையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவர் மைண்டில் என்ன நினைச்சிருக்காரோ அது வர்ற வரைக்கும் அது என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துருவாரு. சிம்பிளாக ஆரம்பிச்சாரு, பார்த்தா அது பெரிய செலவில் போயிடுச்சு. நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அந்த வீடு ரொம்ப ஒரு நார்மலாக ஒரு தோட்டத்து வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அதை ஒரு பெரிய பங்களா மாதிரி மாற்றியாச்சு. சிவில் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு, அவங்கெல்லாம் ஒரு பக்கம், எலக்ட்ரிஷியன் ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் தான் நம்ம வேலையும் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடியில் ஒரு சின்ன கெச்சிப்போ ஒன்று போடுங்கன்றாரு. இது போக வீட்டு வாசலில் இருக்க வராண்டாவை சுற்றி ஒரு கேரளா டைப்பில் ஒரு ரூஃபிங் பண்ணி கொடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் அந்த நினைவிடம் வந்து ஒரு 3 அடுக்காக வரணும், கேரளா டைப்பில் இருக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. வரைஞ்சி அனுப்புனேன். சும்மா பென்சில் ரப்பா வரைஞ்சி அனுப்புமணி போதும் அப்படின்னாரு. அனுப்பியிருந்தேன். இது வந்து 3 அடுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது போக மேலே கலசா இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த நினைவிடம் வந்து அண்ணனோட அம்மா, அப்பா, அண்ணனோட மனைவி, இவங்க 3 பேருக்காகவும் தான் இந்த நினைவிடம் கட்டுறாரு. அதனால 3 கலசம் குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 3 வந்து வச்சோம்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக தெரியும்னு 5 வச்சிருவோம். எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 3 தெரியும். ஏன்னா நம்ம செட்டோட அமைப்பு அப்படிதான் இருந்துச்சு. 1 வைக்கலாம் அல்லது 5 வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. சரி 5 வச்சிருமணி அப்படின்ட்டாரு. தாரத்தெல்லாம் கட்டி மேலே வந்து கலசம்லாம் வச்சோங்க. ஃபைனலாக வந்து கீழே வச்சு இந்த மொத்த செட்டப்பையும் ரெடி பண்ணோம். ஏன்னா மேலே வச்சு ரெடி பண்ண முடியாது. மேலே வச்சு ரெடி பண்ணணும்னா சுற்றி சாரம் போடணும். அதுவும் இல்லாமல் மற்ற கொத்தனார் வேலையும் அந்த வேலையும் பாதிக்கும். அவங்க பீடம் கட்டிக்க இருக்காங்க, ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்றதுனால செட்டை வந்து வெளியில வச்சு ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு 4 போஸ்டரையும் ஊண்டியாச்சு. ஊண்டிட்டு கிரேனை வச்சு தூக்கி அதை மேலே வச்சாச்சு. கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கும் சின்ன சின்ன கேப் இருந்துச்சு. அந்த மாடலே அப்படிதான். அப்போ அந்த கேப்பை அடைச்சிருங்க அப்படின்ட்டாரு. அதை சுற்றி அக்ரிலிக் ஷீட் வச்சு அடைச்சாச்சு. இந்த கார்னர் ஷீட்டு வந்து நம்ம அதே கலரில் போடுவோம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆனால் அதே கலர் போடுவோமா வேற கலர் போடுவோமான்னு கலர் சாய்ஸ் கேட்டாரு. அனுப்பிச்சு விட்டுருந்தோம். அவருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, போட்டு விட்டாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 95% வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுங்க. இன்னும் சின்ன சின்ன கார்டனிங் ஒர்க்கும் மற்ற அவங்களுக்கு வந்து படம் வைக்கிறாங்களா இல்லை சிலை வைக்கிறாரான்றது தெரியல. அதை நானும் கேட்கல. இதனால் எவ்வளோ முடியுமோ அவர் எதிர்பார்க்குறத செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை.